சரி, ஒரு ராஜாவாக நான் சொல்கிறத தெளிவாக நிதானமாக பொறுமையாக கேட்டுக்குங்க. கவர்மெண்ட்டு ஸ்கீம்னு சொல்லிட்டு ஒரு திட்டத்தை அறிமுகப்படுத்தலான்னு இருக்கேன். ஓகே. ஆனால் யதார்த்த ரீதியாக ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பித்து அதில் கவர்மெண்ட் ஸ்கீம் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு வீடியோவும் அப்லோட் பண்ணலாம். ஏன் அப்படின்னா, ஆத்மநிலை சுதந்திரம் அப்படின்றது இப்போ ஒரு கொஸ்டினாக இருக்குது. இந்த சக்தி சலன கிரியா அப்படின்றது ஈஷாவில் ஒரு வகுப்பு சொல்லித்தராங்க. அந்த பயிற்சிலாம் ஒரு 48 நாள் 2 வேலை செஞ்சதுக்கப்புறம் சும்மா ஆத்ம நிலையானது அப்படி இருக்கும். தரமான பயிற்சி. ஆனால் அதெல்லாம் பயிற்சி செய்யணும்னா அது ஒரு தனியான ஒரு இடம் தேவை. அதில் நிறையா பாதுகாப்பும் தேவை. ஆசிரமம் மாதிரியான இடத்துல தோதாகும். இந்த வாசி பயிற்சி கூட அப்படி தான். ஓகே. ஆனால் அந்த மாதிரியான ஒரு சுதந்திரத்தில் நமக்கு நிறைய விஷயம் தோதாகும். ஆனால் இப்போது என்ன பண்ணுறது, அப்படியே ஒரு சொட்டு இளநீ கிடச்சா எப்படி இருக்கும், அந்த மாதிரி தான் இருக்குது நிலமை. அதனால தான் நம்ம ஒவ்வொன்றா தோது பார்க்க வேண்டியதாக இருக்குது. ஓகே. அது தீர்வு கிடைக்கும். ஓகே. சரி, அந்த வகையில் இன்றைக்கி என்ன திட்டம் வகுத்து வச்சுருக்கான் அப்படின்னா, இந்து சேவா. ஓகே. அதாவது இன்னும் உங்களுக்கு புரிகிற மாதிரி சொன்னால், தேவ் இந்து சேவா அப்படின்னு ஒரு திட்டத்தை அறிமுகப்படுத்தலான்னு இருக்கேன். ஏன் அப்படின்னா, வாட்டிக்கனை பொறுத்த வரைக்கும் அவங்க கிறிஸ்டியானிட்டி எல்லாத்தையும் அவங்க ஓரளவு தோது பார்த்துக்குவாங்க. நான் வாட்டிக்கனில் இருக்கக்கூடிய போப்புக்கு காசு கொடுத்தேன் அப்படின்னா ஒட்டுமொத்த கிறிஸ்டியானிட்டிக்கும் ஓரளவு கேஷ் கிடைக்கும், கன்வெர்ட் ஆகி கிடைக்கும், நிறையா பெனிஃபிட் கிடைக்கும். அதே மாதிரி முஸ்லீமை பொறுத்த வரைக்கும் சவுதி, ஈரான் அந்த 2 நாடு தோது பார்த்தோம் அப்படின்னா முஸ்லீமுக்கு தேவையான எல்லா நன்மையும் கிடைக்கும். ஆனால் இந்து அமைப்பை பொறுத்த வரைக்கும் ரொம்பவே ஒரு பரிதாபமான நிலமை தான் இருக்குது. ஓகே. ஏன் அப்படின்னா, இந்த இந்து அமைப்பில் இருக்கக்கூடிய அந்த சேவாதார் அவங்களுக்கும் ஒரு பாதுகாப்பு கிடையாது. சேவாதார் நிலையை பொறுத்த வரைக்கும் அவங்க ஒரு இணைப்பு பாலம் மாதிரி. ஓகே. அவங்க நல்லா இருந்தால் தான் நம்மளே நல்லா வழியான சூழ்நிலையை அமைச்சு தருவாங்க. ஓகே. அவங்களே டவுன் ஆகிறப்போ நம்மளோட நிலைமையும் இது பரிதாபமாக தான் இருக்கும். ஓகே. அதனால் இந்து சேவா அப்படின்ற ஒரு அமைப்பு, அதாவது தேவ் இந்து சேவா. ஓகே. இந்த அமைப்பில் நான் ஒருத்தரை நியமித்து நிறையா கேஷ் டொனேஷனாக கொடுக்கலான்னு இருக்கேன். அதனால் அந்த இந்து சம்மந்தமான அத்தனை நபர்களுக்கும் பலன் கிடைக்கும். ஏன் அப்படின்னா, ஒரு கிறிஸ்டியானிட்டியாக இருக்கீங்க அப்படின்னா கூட ஏதோ ஒரு வகையில் ஒரு ஆதரவு இருக்குது, ஒரு பாதுகாப்பு இருக்குது, ஓரளவு ஏதாவது கேஷ் அப்படின்றது தோதாகும். ஏதோ ஒரு வாழ்வியல் சூழ்நிலை ஓரளவு ஆவிக்குரிய ஆசீர்வாதமாக இருக்கும். ஓகே. நீங்கள் முஸ்லீமாக இருந்தீங்கன்னா கூட நீங்கள் துபாய் இந்த வெளிநாட்டெலாம் போனீங்கன்னா அதெல்லாம் வேறு மாதிரி லைஃப் ஸ்டைல். எல்லாமே ஒரு ரிச் நிலையில் ஒரு உயர்தரமாக இருக்கும். அந்த மாதிரியான வாழ்வியல் கிடைக்கிறதுன்றது ரொம்ப பெரிய விஷயந்தான். ஓகே. ஆனால் இந்து அப்படின்றப்போ மட்டும்தான் ரொம்ப சிரமமாக இருக்குது. ஓகே. நிறையா கோவில் பராமரிப்பு இல்லாமல் இருக்குது. அந்த ஆன்மீகத்தில் இருக்கிறவங்களுக்கும் மதிப்பு மரியாதை கிடையாது. அது நிறைய விஷயங்கள்லாம் இருக்குது. அதனால் தேவ் இந்து சேவா அமைப்பானது அந்த இந்துக்களுக்கு ஒரு பாதுகாப்பாகவும், ஒரு உற்சாகமாகவும், ஒரு நன்வழி பாதையை காட்டுற ஒரு அமைப்பாகவும் செயல்படுவாங்க. ஓகே. சரி, அடுத்த தகவல். மாண்புமிகு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இந்த மாதிரி ராஜராஜன் அமைத்த தஞ்சை கோவில் எப்படி இருக்குது அப்படின்ற மாதிரி கேட்டார். என்ன தகவல் அப்படின்னா, அருமையாக இருக்குது. 1000 வருஷத்துக்கு முன்னாடி கோவில் கட்டினாங்க அப்படின்ற மாதிரிலாம் கிடையாது. ஏதோ இப்போ தான் கோவில் கட்டின மாதிரி இருக்குது. ஓகே. இவ்வளோ வருஷமானாலுமே அந்த கோவிலானது அப்படி இருக்குது. ஆனால் நிறையா புனரமைப்பு பணிலாம் தேவைப்படுது. நிறையா விஷயத்த ஆல்ட்ரேஷன் பண்ணலாம், பராமரிப்பு இல்லாமல் இருக்குது. ஓகே. சொல்லப்போனால் ஒரு பார்க்கிங் பிளேஸ் மாதிரி இருக்குது, ஒரு பூங்கா மாதிரி இருக்குது. ஓகே. ஒரு கோவில்னால் அதுக்கு உண்டான ஒரு நிலை இருக்கும். ஓகே. சரி, என்ன திட்டம் வகுத்து வச்சுருக்கேன் அப்படின்னா, இந்த கோவில் அந்த மாதிரி இடத்துல தான் கலை அப்படின்றது உருவாச்சு. அந்த கலையிலேருந்து தான் இப்போ திரைப்படம் அப்படின்ற மாதிரியான ஒரு கான்செப்ட். அந்த காலத்தில் பார்த்திங்கன்னா இந்த கோவிலில் தான் இசை பாடுவாங்க, இசை கச்சேரிலாம் இருக்கும், நடனம் ஆடுவாங்க.
அங்கே தான் பாட்டு பாடுவாங்க. எல்லா விதமான அந்த கலைத்திறன் இருக்கக்கூடிய இடம் வந்து பார்த்திங்கன்னா அது கோவில் தான். ஓகே. அதனால் இருக்கக்கூடிய எல்லா கோவில்லையுமே கலைத்துறையை வளர்த்தலான்னு இருக்கேன். ஓகே. தேவநாட்டியம் அப்படின்ற ஒரு அமைப்பில் பரதநாட்டியம் நீங்கள் ஆடலாம். அங்கே உங்களுக்கு செலெக்ஷன் பண்ணுவாங்க, பரிசு தருவாங்க, பரிசு தொகையும் தருவாங்க. அதே மாதிரி தேவநாதம் அப்படின்ற ஒரு அமைப்பில் நீங்கள் அங்கே பாட்டு பாடலாம். நீங்கள் அங்கே பாட்டு பாடினீங்கன்னா உங்களுக்கு காசு தருவாங்க. உங்களுக்கு நல்லா பாட்டு பாடுறீங்க அப்படின்றப்போ உங்களுக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும். ஓகே. அதனால் கோவிலை பொறுத்த வரைக்கும் கலைத்திறனுக்காக பயன்படுத்திக்கோங்க. ஒரு அருமையான ஒரு இடமா இருக்குது. நிறைய ஆல்ட்ரேஷன் ஒர்க்லாம் இருக்குது. அது இல்லாமல் அங்கே இருக்கக்கூடிய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்லாம் ஃபாலோ பண்ணணும். அதுக்கு தகுந்த மாதிரியான நபர்கள் நிறையா வாலண்டியர்ஸ் அப்படின்றது அது காசு நிறையா இருந்துச்சுன்னா தோதாகும். அதனால் எல்லாருக்கும் காசு தேவைப்படுதா, அதனால் நம்மளே ஆட்களை நியமிக்கலாம். அவங்களுக்கு ஒரு மாத சம்பளம் மாதிரி கொடுத்து, இந்த மாதிரி கோவிலுக்கு வர்றவங்கள இந்த மாதிரி அந்த பக்கம் போங்கன்னு சொல்லுங்கள், செப்பல் வந்து செப்பல் ஸ்டாண்டில் விட சொல்லுங்கள். அதுக்கப்புறம் எல்லாமே அங்கே கைட்லைன்ஸுக்கு நிறையா பேர் நியமித்தோம் அப்படின்னா அந்த இடமும் ரொம்ப பாதுகாப்பாக இருக்கும். ஓகே. மற்றபடி நான் ஒரு வீடியோ அப்லோட் பண்ணுறேன். ஓகே. சரி, அடுத்த தகவல் பனமரத்துப்பட்டி சேலம் மாவட்டம் டிஸ்கஷன். அதாவது நம்ம என்ன தகவல் நம்ம சொன்னால் தான் தோதாகும் ஒரு சில விஷயம். ஓகே. அதனால் நான் என்ன தகவல் சொல்கிறேன் அப்படின்றது நீங்கள் தெளிவான எதனா பொறுமையாக கேட்டுக்குங்க. இந்த வருஷம் மாரியம்மன் திருவிழாவை என்னுடைய பிரதர் செலிப்ரேஷன் செய்வார். அவரை வேணால் நான் ஊருக்கு அனுப்புகிறேன். ஓகே. அந்த தேர் இழுக்கிறப்போ இச்ச மரத்தில் வந்து அவர் நிற்பார். ஓகே. மற்றபடி நீங்களே நல்லபடியாக தேரை இழுத்து கொண்டு போய் மாரியம்மன் கோயிலில் சேர்த்துருங்க. ஓகே. அடுத்த வருஷம் நான் திருவிழாவை செலிப்ரேஷன் பண்ணலான்னு இருக்கேன். ஓகே. இந்த வருஷம் கொஞ்சம் பனி இருக்குது. ஓகே. எதுக்குங்க டைரக்டர் சார் இவ்வளோ கஷ்டப்படுறீங்க, பேசாமல் திருவிழாவுக்கு வாங்க, செலிப்ரேட் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி ஒரு தகவல். ஆனால் யதார்த்த ரீதியாக இப்போ கஷ்டப்பட்டால் தான் நம்ம அடுத்தடுத்த நிலையில் நம்ம நல்லா இருக்க முடியும். ஓகே. அதனால் அடுத்த வருஷம் நம்ம நல்லா செலிப்ரேட் பண்ணலாம் திருவிழாவை. ஓகே. இந்த வருஷம் என்னுடைய சகோதரன் அவரை நான் அனுப்புகிறேன். ஓகே. எனக்கு இங்கே ஈஷாவில் கொஞ்சம் ட்ரைனிங் இருக்குது. ஓகே. அதனால் தோதாகிறது அப்படின்றது கொஞ்சம் சிரமமாக இருக்குது. அடுத்து யதார்த்தமான உளவியல் ரீதியான நுட்பமான என்ன தகவல்னால் காசு தான் தேவைப்படுது. ஓகே. இப்போ என்கிட்ட ஒரு 10 லட்ச ரூபா இருந்துச்சு அப்படின்னா எனக்கு ஒன்றும் தெரிவிக்காது. ஜாலியாக வந்துட்டு திருவிழா செலிப்ரேஷன் பண்ணலாம். யதார்த்த ரீதியாக ஆன்லைனு அப்பா கண்ட்ரிஸு அங்கே இங்கே எக்கச்சக்கமான காசு இருக்குது. ஆனால் ரியாலிட்டியாக கேஷ் வேணும்ல. அதனால் அது நிறையா விதி இருக்குது. நான் சொன்ன மாதிரி இயற்பியல் விதி, வேதியியல் விதி, உயிரியல் விதி, கணிதவியல் விதி அப்படிலாம் இருக்குது. அதெல்லாம் தோதாகணும். ஓகே. அதனால் இந்த வருஷம் நீங்களே திருவிழா செலிப்ரேஷன் செய்யுங்க. ஓகே. சரி, நான் உங்களை திரும்ப கூப்பிட்றேன். ஓகே. சரி, அடுத்து உளவியல் ரீதியான தகவல். எங்கள் வீட்டு பக்கத்தில் கனகராஜ்னு ஒருத்தர் இருக்கான். ஓகே. அவங்க அப்பா அவனை சின்ன வயசில் கொடுமைப்படுத்தினார். அப்புறம் இறந்துட்டார். அதுக்கப்புறம் அவனோட வாழ்வியல் போராட்டத்துக்காக அவனே எல்லாமே ஓரளவு தோத அமைச்சிக்கிட்டான். இப்போது ஒரு விதமான எரராக இருக்கிற மாதிரியான ஒரு தகவல் சொல்கிறாங்க. ஆனால் அப்படிலாம் கிடையாது. பேசுகிறீங்கன்னா பழகினா அவன் நல்ல கேரக்டர் தான். ஸ்டூடியோவில் அக்கௌண்ட்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் ஒரு வேலை கொடுத்தேன். அவன் தோது பார்ப்பான்னு நினச்சேன். அவன் பரவாயில்ல, நல்லாவே தோது பார்த்தான். ஆனால் என்னென்னா அவனுக்கு அவ்வளோ மேத்தமெட்டிக்ஸ்லாம் தெரியாது. சும்மா ஒரு ஹெல்ப்பர் மாதிரி ஏதோ ஒரு வேலை செய்வான். இப்போ அவனுக்கு என்னன்னா அவனுக்கு கல்யாணம் பண்ணணும். அவனுக்கெல்லாம் யாரும் பொண்ணும் தரமாட்டாங்க, அவனெல்லாம் யாரும் கல்யாணமும் பண்ணிக்க மாட்டாங்க அப்படின்ற மாதிரி ஸ்டேட்டஸ் தான். அப்படியே அவன் கல்யாணம் பண்ணிட்டு வந்தாலும் நிம்மதியாக அந்த ஊரில் அவன் வாழவும் முடியாது. அது இல்லாமல் அவன் வீட்டில் எந்த வசதியுமே கிடையாது. அது இல்லாமல் அவங்ககிட்ட எந்த விதமான காசும் கிடையாது. எவ்வளோ சொத்தும் சேர்த்து வைக்கல. சம்பாதிக்கிறது அங்கே போகிறேன் இங்கே வரேன், ஏதோ ஒரு பப்ளிசிட்டியில் அப்படி இப்படி செலவு பண்ணிக்கிட்டு நாங்கள் அப்படி இருந்தோம் இப்படி இருந்தோம், எங்கள் அண்ணன் தம்பி அப்படிலாம் இருக்குது, இதை தான் சொல்லிக்கிறான். ஆனால் ரியாலிட்டியாக இதுதான் ஸ்டேட்டஸு. அதனால் அவனுக்கு கல்யாணம் ஆகணுன்றதுக்காக நிறைய விஷயம் தோது பார்க்குறான். அது தோதாக மாட்டேங்குது. அதுக்கு பேசாமல் ஒரு தீர்வு இருக்குது. கம்முன்னு மேட்ரிமோனிலையோ இதுலையோ ஒன்று பதிவு பண்ணலாம், அல்லது புரோக்கர்கிட்ட சொல்லி
இந்த மாதிரி புரோக்கரு, நான் பாருங்கள் என் பேர் கனகராஜ், ஒரு 10 லட்ச ரூபா வச்சுருக்கேன், வீடு ஓரளவு எடுத்து கட்டிடுறேன், ஏதோ ஒரு நல்ல பொண்ணாக இருந்தால் பார்த்து சொல்லுங்கள், நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படி அங்கே போய் பேசணும். நீ பப்ளிக்காக வந்துக்கிட்டு அவங்க கிடைப்பாங்களா இவங்க கிடைப்பாங்களான்னா யாரும் கிடைக்க மாட்டாங்க. ஓகே, நிறையா பேர் அப்படி தான் பண்ணுறாங்க. அவங்கவுங்க ஒரு கல்யாணம் பண்ணுறாங்களா, ஒரு வீடு இருக்கா, ஒரு தொழில் இருக்குதா, அப்படின்ற மாதிரி வாழ்க்கை வாழணும்னு நினைக்கவே மாட்டேங்கிறாங்க. அடுத்தவன் பொண்டாட்டி கிடைப்பாங்களா, அவங்க கிடைப்பாங்களா, இவங்க கிடைப்பாங்களான்னா எப்படிங்க கிடைப்பாங்க? அதனால் அப்படிலாம் தோதாகாது. அதனால் இதெல்லாம் உளவியல் ரீதியான எரர் தான். அதெல்லாம் சொல்லிட்டோம்னா சால்வ் ஆகிருப்போம். பூபதி அவர் கூட ஒரு கல்யாணம் பண்ணிக்கிட்டோம், அதுக்கப்புறம் ஒரு எல்லோ ப்ராஜெக்ட்னால் ஒன்றும் தெரிவிக்காது. ஓகே, அதனால் பெண்ணியல் கான்செப்ட் வேறு. அவங்க அழகுப்படுத்துகிறாங்க, இது பண்ணுறாங்க, அது பண்ணுறாங்கன்னா அவங்களோட இயல்பு அந்த மாதிரி. ஓகே, அது வேறு விதமாக புரிஞ்சிக்கக்கூடாது. ஓகே, இப்போ நானே கூட என்கிட்ட காசு இருந்துச்சுன்னா நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டு தான் நானே நினைப்பேன். ஏன்னா அப்போ தான் சரியாக இருக்கும். ஓகே, நிரந்தரமாக ஒரு ஆள் வேலைக்கு இருந்தால் எப்படி இருக்கும் அப்படின்ற ஒரு மாதிரி தான். நமக்கு தோதான ஒரு நபராக இருப்பாங்க. ஓகே, சரி, அடுத்த கேள்வி.